வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2012ல வெளியான கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல மோகன்லாலும் பிரியாமணியும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை சூப்பரா இருக்கும். அதே மாதிரி எடுத்த விதமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். மோகன்லால ஒரு சீரியல் கில்லர் சேலஞ்ச் பண்றான். அது என்னன்னா, ஏன்ற எழுத்துல ஒருத்தங்களை கொல்ல போறேன், பீன்ற எழுத்துல ஒருத்தங்களை கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவருமே அவன் கொலை பண்றதுக்கு முன்னாடி எப்படியாவது ஸ்டாப் பண்ணி அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அடுத்தடுத்த கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல மோகன்லாலோட குடும்பத்தையே அவன் டார்கெட் பண்ண பாக்குறான். அவன் யாருன்றதை கண்டுபிடிச்சு இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். நான் எல்லா படத்துலயும் கேரக்டரோட பேரை மாத்தி மாத்தி சொல்லுவேன்ல, இந்த படத்துல கரெக்டா சொன்னாதான் கரெக்டா இருக்கும். நம்ம ஹீரோவோட பேரு சந்திரசேகர் அப்படின்றது இவரோட வேலைக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. இவரோட ஆபீஸ் இருக்கிற இடத்துல ஒருத்தர் பேட்டி எடுக்கிறதுக்கு வந்திருக்காரு. ஒரு கிரைம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை ஸ்டாப் பண்றதுக்காக ஒரு டீம் இருப்பாங்க. அதுதான் ஹீரோவோட டீமா இருக்கும். ஆனா அவங்களோட டீம் ஒழுங்கா வேலை பார்க்கறது இல்ல அப்படின்ற மாதிரி ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நேரடியா பேட்டி எடுக்கிறதுக்காக ஆபீஸ்க்கே வந்துடுறாரு. இந்த ஆபீஸ்ல ஹீரோவோட அசிஸ்டண்டா 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் நரேன். நரேன் கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட எதுக்காக கேட்டுட்டு இருக்க, என் கிட்ட கேளு, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவன் கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரி தானே பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். அவன் ஸ்டைல்லயே பதில் தரணும்னு நினைக்கிறாரு. அவனை கூட்டிட்டு வந்து செஸ் விளையாடிட்டு இருக்காரு. என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம செஸ் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். செஸ் விளையாடுற மாதிரி இந்த பையனை கொஞ்சம் நக்கல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட பேட்டி எல்லாம் எடுக்க முடியாது, நம்ம பேசாம கிளம்பலான்ற மாதிரி அவரும் கிளம்புறாரு. இப்ப நரேன் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட சீனியரை பாக்குறதுக்காக போறாரு. இவருக்கும் சீனியர் தான். அவரை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கும் போது இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. நான் முக்கியமான மீட்டிங்காக போயிட்டு இருக்கேன், அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்ற மாதிரி இவரும் காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப பார்க்க வந்த சீனியரா பாத்துடுறாரு. அந்த சீனியருக்கு நம்ம ஹீரோவோட ஆக்டிவிட்டி சுத்தமா பிடிக்கல. ஹீரோவோட பர்சனல் லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். அதனால வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டாரு போல. ஹீரோ நல்லபடியா இந்த விஷயத்தை பார்த்துப்பான்றதுக்காக தான் இப்படி ஒரு டீமையே நான் செட் பண்ணேன். ஆனா அந்த வேலை ஒழுங்காவே நடக்கிறது இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படிலாம் இல்ல சார், நாங்க முன்ன மாதிரி பவர்ஃபுல்லா வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நரேன் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இந்த சமயம் ஹீரோ வேற ஒரு அசிஸ்டன்ட் கூட பொண்ணை பார்க்கிறதுக்காக வந்திருக்காரு. ஹீரோவோட பொண்ணு பேரு தாக்ஷாயினி அப்படின்றது. ஆக்சுவலா ஒய்ஃபும் இவரும் பிரிஞ்சிருக்காங்க. பொண்ணு அப்பப்ப அப்பாவை பார்க்கிறதுக்காக வருவாங்க போல. அப்படி வந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பா என் ஸ்கூல்ல நான் டிராமால கலந்துக்க போறேன், அதுக்கு ஃபீஸா அமௌண்ட் வேணும், அம்மா கிட்ட கேட்டேன் தரல, நீங்க தரீங்களான்னு கேக்குறா. கண்டிப்பா தரேன்ற மாதிரி பொண்ணுக்காக இவர் காசெல்லாம் எடுத்து தந்துடுறாரு. ஆக்சுவலா அம்மாக்கும் இவருக்கும் நடுவுல பிரச்சனை போயிட்டு இருக்கல, பொண்ணு சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறா. உங்களுக்குள்ள 3 எழுத்து தான்ப்பா ப்ராப்ளம், ஈகோன்ற விஷயம், அதை மட்டும் ஒதுக்கி வச்சா நீங்க 2 பேர் சேர்ந்துடலான்ற மாதிரி சொல்றா. இவர் லைட்டா ஸ்மைல் மட்டும் பண்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஜெரோம் அப்படின்ற புது கேரக்டரை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு மாலை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். சட்டுன்னு அந்த பொண்ணை நெருங்கி அந்த பொண்ணை லாக் பண்றான். என்ன விற்று விற்று அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவன் என்ன பண்றானா, அந்த பொண்ணை கடத்தி இங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்கான். இந்த விஷயத்த நரேனோட கேர்ள் ஃபிரெண்ட் பாத்துறாங்க. நரேனுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வேற ஒருத்தரும் கார்ல இருந்து கவனிக்கிறாரு. ஏற்கனவே சிட்டில அடுத்தடுத்து 2 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. இப்ப 3வது பொண்ணு காணாம போனது இன்னும் போலீஸ்க்கு தகவலா கிடைக்கல. ஆனா இதுக்கு முன்னாடியே 2 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்கல்ல, அது ரிலேட்டடா மீடியா ஆட்கள் ஏசிபி சூசன்ன்றவங்க கிட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. சூசனால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. அதனால மீடியா ஆட்கள் கிட்ட கோவம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. முதல்ல இங்க இருந்து விலகி போங்கன்ற மாதிரி தள்ளி விடுறாங்க. ஜெரோம்னு ஒரு நபரால ஒரு பொண்ணு கடத்தப்பட்டிருப்பாங்க. அந்த விஷயத்தை நரேனோட கேர்ள் ஃபிரெண்டும் பார்த்திருப்பாங்க. கார்ல இருந்தும் ஒரு நபர் கவனிச்சிருப்பாரு. இப்ப 2 பேருமே நரேன் கிட்ட விஷயத்தை சொல்றாங்க. நரேன் ஹீரோ கிட்ட சொல்றாரு, ஆக்சுவலா கிரைம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் நம்ம வேலை. இந்த கிரைம் தான் நடந்துருச்சுல, நம்மளால என்ன பண்ண முடியும், சூசனுக்கு இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு யாரால கடத்தப்பட்டிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த பொண்ணு அம்மா கூட தான் இருக்காங்க. சோ அப்பா கூட ஆளை வச்சு கடத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களே யோசிக்கிறாங்க. ஹீரோ முதல்ல இந்த கேஸை எடுக்க வேணாம் தான் நினைக்கிறாரு. அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் பிரிஞ்சிருக்காங்கல்ல, அதனால நம்மளே இந்த கேஸை சால்வ் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. கார்ல இருந்து ஒருத்தர் பார்த்தாருல, அவர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவர் பார்த்த விஷயத்த சொல்றாரு. ரொம்ப நேரம் அந்த நபர் போன் பேசிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் சார். திடீர்னு ஒரு பொண்ணு வந்தோன்னா அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான். இந்த விஷயத்தை தான் பார்த்தேன், போட்டோ கூட எடுத்திருக்கன்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு. அந்த போட்டோல இருக்க நபர் ஓரளவுக்கு தான் தெரியுறாரு. ஜெரோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியலாம் மாட்டேங்குது. அது டவர்லாம் கம்மியா கிடைக்கிற பகுதியா இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப நேரம் போன் பேசியிருக்கானா, எந்த சிம் ஆக்டிவா இருக்குன்றத கண்டுபிடிங்க. அவன் 20 நிமிஷம் கிட்ட பேசி இருக்கிறதா
சொல்றாரு. அது மூலியமா யாரோட நம்பர்ன்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆளுங்களும் வேகமா இந்த வேலையை பண்றாங்க. அது வோடோபோன் சிம்மா தான் இருக்கும். அது மூலியமா யாரோட சிம்ன்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜெரோம் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஜெரோம்னு ஒருத்தன் தான் பண்ணிருக்கான்னு தெரியுது. அவனோட போன் டவர் மூலியமா அவன் எங்க இருக்கான்றதும் இவங்களுக்கு தெரியுது. இப்பயாவது டீம் கிட்ட சொல்லிருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், நீங்களே போய் காப்பாத்தினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்க சொல்றாங்க. எனக்கு தான் வயசாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், உங்களுக்கு வயசாவலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா சொல்றீங்க, அப்ப நானே போறேன்ற மாதிரி சொல்றாரு. சும்மா மாசா சீனை காட்டுறதுக்காக தான் இப்படி வச்சிருக்காங்க. கடத்தப்பட்ட பொண்ணு இருக்காங்கல்ல, என்ன விற்று விற்றுன்ற மாதிரி ஜெரோம் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த பொண்ணு இல்லாம வேற 2 பொண்ணும் இருக்காங்க. காணாம 3 பொண்ணுங்களையும் இவன் தான் தூக்கி இருக்கான் போல. இவன் பொண்ணுங்களால ஏமாத்தப்பட்டிருப்பான். அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவனோட இடம் தான் ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல. ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. இவங்க 2 பேருக்குமே சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஜெரோமை லாக் பண்ணி பிடிச்சிடுறாரு. அந்த 3 பொண்ணுங்களையும் இந்த இடத்துல காப்பாத்திடுறாரு. இந்த ஜெரோம் வேற யாரும் கிடையாது, சூசன் ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களோட கசின் பிரதரா தான் இருப்பான். இந்த ஜெரோமை பொறுத்த வரைக்கும் லவ் ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கும். அதனால கோவப்பட்டவன் சிட்டில ஒவ்வொரு பொண்ணுங்களா தூக்கி இருக்கான்றது தெரிய வருது. இவனுக்கு உடனே தண்டனைலாம் தர முடியாதுல்ல, இவனுக்கு ட்ரீட்மெண்ட் தான் தரணும்ன்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுறாங்க. இப்ப ஜாக்கப் அப்படின்ற ஒரு மனநல மருத்துவரை காட்டுறாங்க. அதே மாதிரி தீப்தின்ற ஒரு லாயரை காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே இத பத்தி கருத்து சொல்றதுக்காக வந்திருக்காங்க. இவங்க டிவில பேட்டி தரத விக்டர்னு வேற ஒரு நபரும் கவனிச்சிட்டு இருக்காரு. ஜாக்கப் என்ன சொல்றாருன்னா, அவன் பண்ணது தப்பு கிடையாதுங்க, அவன் மென்டல் பேஷண்ட், அவனுக்கான மென்டல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாலே போதும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ கால்ல கனெக்ட் ஆகுறாரு. எப்ப பாரு குற்றவாளியை பிடிச்சா குற்றவாளிக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு காப்பாத்துறதுக்கு பாக்குறாங்க. அவன் ஒரு குற்றவாளி, அவனுக்கு வேண்டியது தண்டனை தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ இந்த மாதிரி கோவமா பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் சூசனோட அப்பாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. உன்னோட தம்பி கைதானதுக்கு அந்த சந்திரசேகர் தான் காரணம், அந்த சந்திரசேகரை விடாதமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நிச்சயமா அந்த சந்திரசேகரை விடமாட்டம்பா அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. சந்திரசேகர் நல்ல விஷயத்தை தான் பண்ணிருக்காரு, என்னதான் இருந்தாலும் இவங்க தம்பியை புடிச்சிட்டார்ல, அந்த கோவம் இவங்களுக்கு இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பேட்டியில ஜாக்கப்னு ஒரு டாக்டரும் தீப்தின்னு ஒருத்தங்களும் கலந்துக்கிட்டாங்கல்ல. இந்த தீப்தி தான் ஹீரோவோட எக்ஸ் வைஃபா இருப்பாங்க. ஜாக்கப்பும் தீப்தியும் ஃப்ரெண்ட்ஸ் போல. வீட்ல டிராப் பண்றதுக்கு கூட ஜாக்கப் வராரு. இவங்களுமே வீட்டுக்கு இறங்கி போறாங்க. அதே மாதிரி இந்த ஷோவை விக்டர்னு ஒருத்தர் பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இவரை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும் போல. இப்போ இந்த ஷோவை பார்த்து முடிச்சவரு பயங்கரமா ப்ரே எல்லாம் பண்றாரு. அதே மாதிரி லெட்டர் மாதிரி எழுத ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட பொண்ணை பொறுத்த வரைக்கும் என் ஸ்கூல்ல டிராமா நடக்க போகுதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, இப்போ அந்த டிராமாக்கான ஸ்டார்டிங் விஷயம் நடக்குது. டிராமாக்காக பசங்களை ட்ரெயின் பண்றதுக்காக ரோஷன் ஒரு சார் தான் வந்திருக்காரு. ட்ரைனிங் process எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. ஹீரோ வந்தோன பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பா கிட்ட பேசுறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. அப்பா அம்மாவே காசு தந்துட்டாங்க, உங்க காசு தேவையில்லைன்ற மாதிரி திரும்பி தராங்க. ஏன் பீஸா பர்கர்லாம் நீ சாப்பிட மாட்டியா, அதுக்கு இந்த காசை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி காசை வாங்காம இவருமே பொண்ணுகிட்டே தந்துடுறாரு. இப்ப தீப்தி வராங்கன்னு தெரிஞ்சோன்னே இவர் வேகமா அங்கிருந்து கிளம்புறாரு. ஒய்ஃபும் இவரும் ஒரு டைம் ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்ப 2 பேருமே எலியும் பூனையும் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள சண்டை வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு போல. அப்பத்துல இருந்து தான் இவங்க 2 பேர் பேசாம இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ ஆபீஸ்ல தான் இருக்காரு. செஸ் போர்டை வச்சு இவர் தனியா விளையாடிட்டு இருக்காரு. இதை இவரோட 2 அசிஸ்டன்ட்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவர் துடிப்பா மாறிட்டாருன்னு நினைச்சா திரும்பி பழையபடி தனியா செஸ் போர்டு ஆடிட்டு இருக்காரு. இவர் மாற மாட்டாரு போலன்ற மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ சட்டுன்னு எதிர வந்து நிக்கிறாரு. ஐயோ, ஒருவேளை நம்ம பேசினதை கேட்டுட்டாரான்னு பயப்படுறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, வேலைக்காக ஆள் பார்க்க சொன்னல, எப்ப பாப்பீங்கன்னு கேக்குறாரு. நல்ல வேலைப்பா, இவர் கவனிக்கலன்னு அசிஸ்டன்ட் நிம்மதி ஆகுறாரு. இவங்களுக்கு கிரைமை பத்தி நிறைய லெட்டர் வந்துகிட்டே இருக்கும். அந்த லெட்டர்ல உண்மைத்தன்மை இருந்தா அதை விசாரிப்பாங்க போல. ஒரு லெட்டர்ல எப்படி உண்மைத்தன்மையை செக் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரேண்டமா ஒரு லெட்டரை எடுக்கிறன்ற மாதிரி எடுக்கிறாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு தெரியுமா, ஏன்ற எழுத்துடைய இந்த ஏரியாவை சேர்ந்தவங்கள நான் சாவடி பண்ற மாதிரி போட்டிருக்கு. என்ன இப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி படிக்கிற 3 பேருமே கொஞ்சம் ஷாக் தான் ஆயிட்டு இருக்காங்க. பிப்ரவரி 10 இந்த விஷயத்தை பண்ணுவேன்ற மாதிரி எழுதி இருக்கு. இதை படிச்ச ஹீரோவும் இது உண்மை நினைக்கிறீங்களா பொய்ன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. சரி, அவனோ விளையாடுறதுக்காக பண்ணிருக்கான், கண்டிப்பா பொய் தான் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, எனக்கு என்னமோ இது நடக்கும்னு தோணுது. ஏன்னா பிப்ரவரி 10 தான் என் லைஃப்ல மோசமான நாள், என் ஒய்ஃபை விட்டு நான் பிரிஞ்ச நாள். அந்த நாளை வச்சு ஒருத்தன் லெட்டர்ல எழுதியிருக்கானா, இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு, நம்ம கொஞ்சம் கவனமாவே இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. விக்டர்னு ஒருத்தர் டிவி பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல,
இப்ப பிப்ரவரி 10 விக்டர் என்ன பண்றாருன்னா ஒரு கடைக்கு வந்திருக்காரு. அது ஒரு கஃபே ஷாப் மாதிரி தான் இருக்கும். ஆலேஸ் அப்படின்றவங்க தான் இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டீ மட்டும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்றாரு. கடையை லாக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக ஒரு டீ மட்டும் போடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஓகேன்ற மாதிரி இவங்களுமே டீ எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுறாங்க. இவரு இங்க குடிக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. பார்த்தா இந்த கஃபே இருக்கு பாத்தீங்களா, இப்போ ஒரு கிரைம் ஸ்பாட்டா மாறி இருக்கு. இந்த இடத்துல ஆலிஸ் அப்படின்றவங்க இறந்து போயிருக்காங்க. அந்த விக்டர் தான் கொலை பண்ணாரா என்னன்றது கிளியரா நமக்கு தெரியல. இப்ப ஹீரோவும் டீமும் வராங்க. இவங்களோட பேரு ஆலிஸ் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஏபிசிடி புக்க கில்லர் விட்டுட்டு போயிருக்கான். அதுல ஏன்ற இடத்துல ஆலிஸ் அப்படின்ற மாதிரி இவங்களோட பேரை எழுதி இருக்கான். அவன் சொன்ன மாதிரியே கொலைய பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்து பீன்ற எழுத்துல யாரையாவது பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது கடைசியா ஒரு சேல்ஸ்மேன் வந்திருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. அந்த சேல்ஸ்மேன் யாரு என்னன்றதை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இது சூசனோட கேஸ் தானே. சூசன் இந்த இடத்துக்கு வந்து ஹீரோ மேல கோவப்படுறாங்க. இது என்னோட கேஸ், நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சின்னதா ஒரு கிளாஷ் மாதிரி ஏற்படுது. நம்ம ரெண்டு பேருமே சீனியர் கிட்ட பேசிக்கலாம்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே காமனா ஒரு சீனியர் இருப்பாரு. அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோ திரும்பி துடிப்பா மாறினதுல அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கேஸை ஹீரோ ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு தானே லெட்டர் வந்தது, அதனால ஹீரோவே ஹேண்டில் பண்ணட்டோன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன டவுட்னா, வேகமா சூசன் இந்த கேஸுக்குள்ள நுழையிறதுக்கு எதுக்கு ட்ரை பண்ணா? ஒருவேளை இவளோட தம்பியான அந்த ஜெரோம் தான் இந்த குற்றத்தையும் பண்ணிருப்பான் போலன்ற மாதிரி சொல்றாரு. ஜெரோம் எப்படி பண்ணிருக்க முடியும்? அவன் தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கானே அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. ஏன் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்து பண்ணிருக்க முடியாதா? அவன் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா ஜேக்கப்னு ஒரு டாக்டர் பேட்டி தந்தார் பாத்தீங்களா, அவரோட மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இப்ப ஜெரோம் இருக்கான் போல. அதனால ஜேக்கப்ப பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஜெரோம் இங்க இருந்து வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. அது எப்படி சார் போக முடியும்? இங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கோம், யாரும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இந்த இடத்துக்கு தீப்தி வந்திருக்காங்க. தீப்தி எதுக்கு இங்க வந்திருக்கான்னு யோசிக்கும் போது பொண்ணை கூட்டு போறதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாங்க. பொண்ணு இந்த இடத்துல எதுக்கு வந்தான்னு யோசிக்கிறாரு. சார் இந்த இடத்துல தான் ஆக்டிங் ஒர்க் ஷாப் நடக்குது அப்படின்ற மாதிரி ஜேக்கப் சொல்றாரு. பொண்ணு டிராமாக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கான பிராக்டிஸ் இங்க தான் நடக்குது போல. இப்ப பொண்ணை வந்து இவருமே பாக்குறாரு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் ரோஷன்ன்ற ஒரு மாஸ்டர் தானே சொல்லி தந்துட்டு இருக்காரு. அவருமே ஹீரோ கிட்ட ஜென்ரலா பேசிட்டு இருக்காரு. இவங்க மூணு பேர் இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த ஜெரோம் இருக்கான்ல, ஒரு இடத்துல குறுகுறுன்னு ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவோட பொண்ணையும் பாக்குறான். ஹீரோக்கு லைட்டா பயம்லாம் வருது. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கவன் திடீர்னு காணாம போயிடுறான். என்ன அதுக்குள்ள காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. சரி கிளம்பலான்னு கிளம்புறாரு. ஜெரோம் பார்த்துட்டு இருக்கும்போது ஜேக்கப் பக்கத்துல வராரு. ஹீரோ மாட்டி விட்டதுனால ஜெரோம் ஹீரோ மேல கோவத்துல இருக்கான். அவனோட தோல்ல கைய போட்ட மாதிரி இந்த ஜேக்கப் ஏதோ பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு தெரியல. அதே மாதிரி விக்டர் இருக்கார்ல, இப்போ ஒரு ஃபாதரை பார்க்கிறதுக்காக வந்திருக்காரு. அந்த ஃபாதரோட ஃபேஸ் நமக்கு தெளிவா காட்டல. அந்த ஃபாதர் தான் இவனோட மைண்ட மாத்தி கொலைலாம் பண்ண வைக்கிறாரு போல. ஹீரோவும் டீமும் நிறைய குற்றவாளியை தேடிட்டு இருப்பாங்கல்ல. சூசன் என்ன பண்றாங்கன்னா, நீங்க தேடிட்டு இருக்க ஒரு குற்றவாளி இங்கதான் பதுங்கி இருக்கான். நான் சந்திரசேகர் கிட்ட சொன்னா நம்ப மாட்டான், அதனால தான் உன்கிட்ட சொல்றேன். நீ வேணா சந்திரசேகர் கிட்ட சொல்லிக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. நரேன்மே சொன்னா என்னன்னு யோசிக்கிறாரு. பாஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, நம்ம அந்த இடத்துக்கு போய் அந்த குற்றவாளியை அமுக்கலாம்னு சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே நைட்டு நேரம் அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. அந்த பகுதிக்கு இவங்க வந்தோன்னே லாங்ல இருந்து யாரோ இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை கொல்றதுக்காக தான் யாரோ வர வச்சிருக்காங்க போல. நம்ம ஹீரோ சாமர்த்தியமா மத்தவங்களெல்லாம் ஷூட் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. யார் இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுன்னு கேக்குறாரு. சூசன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. அந்த சூசன் என்ன சாவடிக்கிறதுக்காக பிளான் போட்டு இப்படி பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி லெட்டர் வந்தா என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப ஆளுங்க கொண்டு வந்து தந்துடுறாங்க. இந்த வாட்டி கில்லர் பீன்ற எழுத்துடைய ஒருத்தரை சாவடிக்க போறேன், இந்த ஏரியாவை சேர்ந்தவங்கள சாவடிக்க போறேன்னு எழுதியிருக்கான். இதையாவது நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அவன் எந்த நாளை மென்ஷன் பண்ணானோ அந்த நாள் இவங்க பயங்கரமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப பீனான்ற ஒரு சிங்கரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பயங்கரமா பாட்டுலாம் பாடிட்டு இருக்காங்க. இவங்க பாடிட்டு இருக்கிறத விக்டர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இதை தாண்டி ஜேக்கப் தீப்தி ரெண்டு பேருமே இங்கதான் இருக்காங்க. இந்த ஷோவை பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க போல. இன்னொன்று பக்கம் ஹீரோவும் டீமும் அந்த கிரைம் நடக்க கூடாது, எல்லா இடத்துலயும் நம்ம ஆளுங்களை கண்டுபிடிக்கணும், எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும் போது போன் கால் வருது. இவருமே அந்த ஸ்பாட்டுக்கு வேகமா கிளம்பி வராரு. இவங்க காப்பாத்தலாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த பீனா இறந்து போயிட்டாங்க. பீன்ற எழுத்துடைய நிறைய பேரை இவங்க சேஃபா தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதை மீறியும் பீனான்ற இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. அவளோட கார்ல வச்சே யாரோ கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி பக்கத்துல ஏபிசிடி அந்த புக் இருக்கு. அதுல பீன்ற இடத்துல பீனான்ற மாதிரி இவங்களோட பேர் மென்ஷன் ஆயிருக்கு. சே, ரெண்டாவது கொலையை அவன் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி இவருமே கடுப்பாயிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஆட்டத்தை அவ்வளவு சீக்கிரத்துல நான் விட மாட்டேன், சீக்கிரமே அந்த குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. விக்டர் பீனாவை ஃபாலோ பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஆனா கொலை பண்ண மாதிரி நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த விக்டர் தான் பண்றாரா என்னன்றது கிளியரா தெரியல. இப்ப விக்டர் வீட்டுல பிரேயர்லாம் பண்ணிட்டு இருக்காரு.
இப்ப ஹீரோவோட சீனியர் இருக்கார்ல, ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. 2 கொலை நடந்துருச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என்ன சார் பண்றது, நம்ம கூட இருக்கவங்களே நம்மளுக்கு எதிராக வேலை பார்த்தா நம்ம என்ன சார் பண்ண முடியும்னு கேக்குறாரு. ஏன்னா கூட இருக்க அந்த சூசனே காலி பண்றதுக்கு நினைச்சாங்கல்ல, அதை மீன் பண்ணி தான் இந்த இடத்துல சொல்றாரு. சூசனால எதுவுமே பேச முடியாம அமைதியாயிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் எனக்கு டைம் தாங்க சார், எப்படியாவது அந்த குற்றவாளியை புடிச்சிடுறன்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. பீனா ஒரு ட்ரூப்ல தானே சிங்கரா இருந்தாங்க, அந்த ட்ரூப்ல வினய் அப்படின்றவர் தான் ஹெட்டா இருப்பாரு. அந்த ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பீனா மேல ஒரு கண் இருக்கும். ஆனா பீனா வேற ஒருத்தங்களை லவ் பண்ணிருக்காங்க போல. அது யாரு என்னன்றதெல்லாம் இந்த வினய்க்கு தெரிய மாட்டேங்குது. வினய் ஒன் சைடா லவ் பண்ணி அவங்கள ட்ரூப்பை விட்டு விடாமையே இருந்திருப்பான். சோ வினய் கூட இப்படி பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வினயை லாக் பண்ணி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வினய் நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த ஷோக்கு நரேனோட கேர்ள் ஃப்ரெண்டும் போயிருக்காங்க போல. என் கேர்ள் ஃப்ரெண்ட் சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணிருக்கா சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன அப்சர்வ் பண்ணா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. சார் இதே பாட்டை அந்த பொண்ணு நிறைய வாட்டி பாடி இருக்கா, ஆனா இந்த வாட்டி நிறைய வார்த்தைகளை மாத்தி பாடி இருக்கா சார். அவ ரெக்கார்ட் பண்ணியே எனக்கு காமிச்சா அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணதை காமிச்சிட்டு இருக்காரு. அதாவது ஒரு 4-5 வார்த்தையை மட்டும் அவங்க மாத்தி இருக்காங்க. எதுக்காக சாங்ல திடீர்னு மாத்தி இருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. நம்மளோட கிரியேஷன்ல கைய வச்சா கோவம் வரும்ல, அதனால இந்த வினய்க்கு கூட கோவம் வந்து கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வினய் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அவ சாங்ல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கா, உனக்கு கோவம் வந்திருக்கு, அதனால சாவடிச்சிட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லன்ற மாதிரி இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க லிரிக்ஸ்ல சேஞ்ச் பண்ணிருக்கிறது இவனுக்கு தெரியுது இல்ல, இவனுமே அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டு இருக்கான். அந்த சமயம் ஒரு சேல்ஸ்மேன் கிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க. சேல்ஸ்மேன் ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொலையிலயும் ஒரு சேல்ஸ்மேன் சம்பந்தப்பட்டான்ல, அவனா இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவன் அடையாளத்தை நீ சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது இவனும் சொல்ல முடியும்ன்ற மாதிரி சொல்றான். ஏன்னா இவன் பக்கத்துல வச்சே பார்த்திருப்பான். இவர் வந்தோன்னு அவன் இருக்கான் பாத்தீங்களா, எந்திரிச்சு அங்க இருந்து கிளம்பி இருப்பான். இப்ப இவருமே பீனா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. லிரிக்ஸ் எழுதுறது என்னோட வேலை, அந்த விஷயத்தை நீ எப்படி மாத்துவன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு நான் மாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உன்னோட லிரிக்ஸை கேட்கறதுக்கு யாரும் வரல, என்ன பாக்குறதுக்கு, நான் பாடுறதை கேட்கறதுக்காக தான் வராங்கன்ற மாதிரி பீனாவும் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அந்த பீனாவோட போனை எடுத்து செக் பண்ணும்போது 4 செகண்டுக்கு ஒரு வீடியோ பிளே ஆகுது. அந்த 4 செகண்ட் வீடியோல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. ஏன்னா எதிர இருக்கவன் தான் அந்த வீடியோவை கட் பண்றான். எதிர இருக்கிறது கில்லரா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவோட எக்ஸ் வைஃபான தீப்தியும் ஜாக்கப்பும் சேர்ந்த மாதிரி இப்ப புக் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. இவங்க கடையில பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறத விக்டர் இருக்கான் பாத்தீங்களா, லாங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த 4 செகண்ட் வீடியோல ஐஸ்ன்ற மாதிரி ஒரு கப்பு தெரிஞ்சிருக்கும். அது ஐஸ் கிடையாது, ஆலிஸ் அப்படின்றது. ஆலிஸோட ஷாப்ல தான் இந்த மாதிரி கப் இருக்கு. அப்ப இந்த பீனா ஆலிஸோட ஷாப்புக்கு போயிருக்கா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த பீனா லிரிக்ஸ்ல சில வார்த்தையை மாத்துனாங்கல்ல, காஃபின்ற வார்த்தையை மாத்திருப்பாங்க, சீன்ற வார்த்தையை மாத்திருப்பாங்க, இதை தாண்டி வண்டர்லேண்ட் அப்படின்ற வார்த்தையை மாத்திருப்பாங்க. அந்த காஃபி ஷாப்ல ஆலிஸ் கிட்ட பேசினது மூலியமா இந்த மாதிரி வார்த்தையை மாத்தலாம்னு அவன் நினைச்சிருக்கலாம் போல. ஆலிஸ்க்கும் பீனாக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. இந்த பீனா வேற யாரையோ லவ் பண்ணதா வினய் சொன்னான். அது யாரு என்னன்றது நமக்கு தெரியல, அவன் கூட கில்லரா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப தெரிஞ்சுக்கிட்ட எல்லா தகவலை பத்தியும் இவரோட சீனியர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சீனியர் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டியது ரிசல்ட். ஏற்கனவே 2 கொலை நடந்துருச்சு, இதுக்கப்புறம் கொலை நடக்க கூடாது, எப்படியாவது ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஜாக்கப் தீப்தி 2 பேருமே கடல் கரை கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஜாக்கப்க்கு அவங்க மேல ஒரு லவ் இருக்கும், அதை வெளிப்பத்திரலாம்ன்ற மாதிரி இந்த இடத்துல வெளிப்பத்திடுறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போன்ற மாதிரி ஜாக்கப்போ இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத விக்டர் கொஞ்சம் தள்ளி உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கான். ஏன் இவங்க 2 பேரை கவனிச்சுக்கிட்டே இருக்கான்னு தெரியல. ஹீரோ நடுவுல பொண்ணை மீட் பண்ணுவாரு பாத்தீங்களா, இந்த வாட்டி மீட் பண்ணும்போது பொண்ணு கிட்ட 2 தாயத்தை தராரு. ஒரு தாயத்தை நீ போட்டுக்கணும், இன்னொரு தாயத்தை உன் அம்மாக்கு எப்படியாவது போட்டு விட்டுறணும், நீ தந்த மாதிரி போட்டு விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறாங்க. அப்பா சொன்னா செய்யணும் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இந்த பொண்ணு சரின்ற மாதிரி ஏத்துக்கிறா. ஆக்சுவலா அந்த 2 தாயத்திலயும் இவர் டிராக்கிங் டிவைஸ் தான் செட் பண்ணிருப்பாரு. ஏன்னா ஒய்ஃபோட பேரும் டீல ஆரம்பிக்குது, பொண்ணோட பேரும் டீல ஆரம்பிக்குது. இவங்க கூட அடுத்தடுத்த டார்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால கவனமா பாத்துக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது இவருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அடுத்ததா சீன்ற எழுத்துல இந்த ஏரியாவை சேர்ந்தவனா சாவடிக்க போறன்ற மாதிரி கில்லர் எழுதியிருக்கான். நம்ம ஹீரோவோட பேரும் சீல தானே ஆரம்பிக்குது, நம்ம கூட அந்த ஆளா இருக்கலாம்னு யோசிக்கிறாரு. ஏன்னா இவர் ஏரியாவை தான் அவன் மென்ஷன் பண்ணிருக்கான். இத பத்தி இவர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அசிஸ்டன்ட்ல நரேன் இருக்கார்ல சார், அவனோட டார்கெட் நீங்க இல்ல போல சார், ஏன்னா சந்திரிகான்னு ஒருத்தங்க வீட்டுல வச்சு கொல்லப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த சந்திரிகாவோட வீட்டுக்கு போனோன்ற மாதிரி இவங்களுமே கிளம்பி வந்துடுறாங்க. சந்திரிகான்னு ஒரு லேடி தனியா இருக்காங்க போல, அவங்க வீட்டுல வச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு நபர்
இருப்பாரு, அவர் தான் பாடியை முதல்ல பார்த்திருப்பாரு. வேற ஏதாவது கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இவங்க கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அவருமே ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, சேல்ஸ் பண்றதுக்காக ஒரு நபர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. மேடத்துக்குலாம் எதுவும் வேணாம் கிளம்புன்ற மாதிரி அந்த சேல்ஸ்மேனை துரத்தி விட்டுருப்பாங்க. அதாவது விக்டரை தான் துரத்தி விட்டுருப்பாங்க. இங்கேயும் சேல்ஸ்மேன்ன்ற பேர் அடிப்படுதுல, சிசிடிவியை செக் பண்ணோன்ற மாதிரி ஹீரோவோட டீம் சொல்றாங்க. சிசிடிவி மூலியமா அந்த விக்டரோட ஃபேஸை இவங்க பாத்துறாங்க. இப்ப ஹீரோ சீனியர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சார், என்ன சுத்தி தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. சீனியருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த விஷயத்தை அவன் எப்பனாலும் ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா அவன் ஃபெப் 10 தான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கான். என் லைஃப்ல ரொம்ப மோசமான நாள்னா ஃபெப் 10 தான். ஏன்னா என்னோட ஒய்ஃபை விட்டு நான் பிரிஞ்ச நாள்ன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு கேஸ் விஷயமா தான் எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் சண்டை வந்தது. அந்த கேஸ்ல இந்த சந்திரிகாவும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கேஸை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது பால் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி இருப்பாரு. நிறைய செல்வாக்கெல்லாம் அவருக்கு இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவரா இருப்பாரு. சந்திரிகான்ற லேடி கூட பழக்கத்துல இருந்துட்டு இருக்காரு. அதாவது இப்ப இறந்த லேடி கூட பழக்கத்துல இருந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த சந்திரிகா இவரோட காசை ஆட்டிய போடுறதுக்காக விஷத்தை கலந்து அவரோட கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த விஷயம் விசாரணையா நடக்குது. நம்ம ஹீரோ நிறைய தகவலை சேகரிக்கிறாரு. சந்திரிகா தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கா போல, அவளை சீக்கிரமா லாக் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒய்ஃப் லாயர் தானே, சந்திரிகா லாயரா வேற இருப்பாங்க. அதனால இந்த தகவல் எல்லாத்தையும் சந்திரிகா கிட்ட சொல்லிடுறாங்க. மறுநாள் இவர் விசாரணை பண்றதுக்காக வரும்போது சந்திரிகா எல்லா கேள்விக்கும் சட்டுன்னு பதில் சொல்லிட்டாங்க. நம்ம ஒய்ஃப் கிட்ட தான் இத பத்தி ஷேர் பண்ணோம். ஒய்ஃப் தான் இந்த தகவலை ஷேர் பண்ணிருக்கான்றது இவருக்கு தெரிஞ்சிருது. பர்சனல் வேற, ப்ரொஃபஷன் வேற. நீ அந்த விஷயத்தை உடச்சிட்டன்ற மாதிரி ஒய்ஃபை பலார்னு அரைஞ்சிடுறாரு. ஒய்ஃபுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. என் மேலேயே கைய வச்சிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்ற மாதிரி பொண்ணை தூக்கிட்டு கிளம்பி இருப்பாங்க. சோ இந்த சண்டையினால தான் ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இந்த கேஸ்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு, என் ஒய்ஃப் கூட அடுத்த டார்கெட்டா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பாலோட கேஸை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அவரோட கேஸ் ஃபைல் எல்லாம் எடுத்து இந்த இடத்துல ஹீரோவும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் விக்டர் ஒரு ஃபாதர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த ஃபாதர், இதுதான் உன்னோட கடைசி வேலை, இந்த விஷயத்தை பண்ணிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஃபாதர், இத பண்ணிட்டா எனக்கு நிம்மதி கிடைக்கும்ல, நான் பண்றேன் ஃபாதர்னு பைத்தியம் மாதிரி பேசுறாரு. இப்ப தீப்தி கார்ல போயிட்டு இருக்காங்க. தீப்திக்கு தெரியாம விக்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. சமயம் பார்த்து கதையை முடிக்கணும்னு ஃபாலோ பண்றாரு போல. இப்ப வேற ஒரு பக்கத்துல இருந்து ஹீரோ வந்துட்டு இருக்காரு. தீப்தி இறங்கி கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவருமே உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன ஹஸ்பண்ட் திடீர்னு பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கில்லர் அடுத்ததா ஒன்னதான் டார்கெட் பண்றான். பாலோட கேஸ் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதுல சம்பந்தப்பட்டவங்க தான் அடுத்தடுத்து இறந்து போயிட்டு இருக்காங்க. நீ கூட அடுத்த டார்கெட்டா இருக்கலாம், உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்துல இவங்களுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே சில விஷயங்களை சொல்றாங்க. அந்த டைம்ல என் மேலதாங்க தப்பு, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பால் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினா, அதனால தான் வேற வழி இல்லாம விஷம் கொடுத்து சாவடிச்சிட்டேன், என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி அந்த சந்திரிகா ரொம்ப கெஞ்சி கேட்டிருப்பாங்க. அதனால தான் ஹஸ்பண்டை ஏமாத்தி அந்த சந்திரிகாவை காப்பாத்துற வேலையெல்லாம் இவங்க பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் சந்திரிகாவோட சுயரூபமே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி சந்திரிகாவே இவங்க கிட்ட தெனாவட்டா சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்றத இப்பதான் இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்திரிகாக்கு ஆலிஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி எப்படியாவது அந்த பாலை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க, காசை புடுங்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பால் வேற ஒரு பொண்ணு வேணும்னு கேக்குறாரு. இவங்க பீனான்ற ஒரு இளம் பெண்ணை அரேஞ்ச் பண்றாங்க. பீனா கிட்ட நீ ஒண்ணு மண்ணா இரு, உனக்கே தெரியாம நாங்க வீடியோ எடுத்துறோம் அப்படின்ற மாதிரி வீடியோ எல்லாம் இவங்க திருட்டுத்தனமா எடுத்திருப்பாங்க. இப்ப இந்த சந்திரிகா பாலை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பீனான்ற ஒரு பொண்ணு கூட ஒண்ணு மண்ணா இருந்தீங்கல்ல, அதை நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கோம், எங்களுக்கு நிறைய காசு வேணும், அந்த காசை தரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவோன்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவர் முதல்ல பயப்படுற மாதிரி தான் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் தெனாவட்டா பேச ஆரம்பிக்கிறாரு. வீடியோவை ரிலீஸ் பண்ணு, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, என்ன மீறி உன்னால என்னடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கழுத்தெல்லாம் நெரிக்கிறாரு. நம்ம நினைச்சதை விட இவன் கொஞ்சம் மோசமான ஆள் தான் அப்படின்ற மாதிரி சந்திரிகாவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்கறாங்க. இவங்க மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட திரும்பி சாதாரணமா பழகுறாங்க. ஆனா இந்த நபரை சீக்கிரமா சாவடிச்சு இவரோட சொத்தை நம்ம அடையணும்னு நினைக்கிறாங்க. பிளான் பண்ணி விஷத்தை கலந்து இவரோட கதையை முடிச்சிடுறாங்க. இவருமே இறந்து போயிடுறாரு. சொத்துக்காக நான் தான் அந்த ஆளை சாவடிச்சேன், இப்ப சொத்தெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தப்பு பண்ணிட்ட, இப்ப நீ ஹெல்ப் பண்ணதை பத்தி வெளியே சொன்னா உனக்குமே பிரச்சனை வரும், அதனால அமைதியா இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்ற மாதிரி சந்திரிகா தீப்தியை மிரட்டி விட்டுருப்பாங்க. இதுதான் நடந்தது, தெரியாம தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் சகஜமா பேசுறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுல டிராப் பண்றதுக்காக வராருல, வீட்டுக்குள்ள வாங்கன்ற மாதிரியே கூப்பிடுறாங்க. இல்ல இல்ல நான் அப்புறமா வரேன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த கில்லர் எப்பவுமே லெட்டர் தானே அனுப்புவான், ஆனா இந்த வாட்டி மெயில் மூலியமா அனுப்பியிருக்கான். இன்னைக்கு தான் சாகடிக்க போறேன், டீன்ற எழுத்து
உடையவங்கள தான் சாவடிக்க போறேன், உன் ஒய்ஃப்ன்றதை கெஸ் பண்ணிருப்ப, உன் ஒய்ஃபை தான் சாவடிக்க போறேன்ற மாதிரி அனுப்பி வச்சிருக்கான். ஆக்சுவலா இன்னைக்கு தான் பொண்ணோட ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதை பார்க்கிறதுக்காக வரும்போது தான் இந்த தகவல் தெரிய வருது. இப்போ என்ன பண்றது, ஒய்ஃபை எப்படியாவது பாதுகாக்கணும், அவன் இந்த இடத்துக்குள்ள நுழையும் போது நம்ம புடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பொண்ணுங்க டிராமாக்காக நிறைய பிராக்டிஸ் எல்லாம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த டிராமாவை இன்னைக்கு தான் பெர்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தீப்தியும் முன்னாடி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. தீப்திக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் ஜாக்கப்பும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல கரண்ட் கட் ஆகுது. நிச்சயமா அந்த கில்லரோட பிளான் தான் அப்படின்றத ஹீரோவோட டீம் புரிஞ்சுக்கிறாங்க. ஒய்ஃபையும் பொண்ணையும் சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா பொண்ணோட பேரும் டீல தானே ஆரம்பிக்குது, பொண்ணை சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. விக்டர் இருக்கான்ல, தீப்தி அட்டாக் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கான். சரியான நேரத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்தோன்னா பயந்து அவன் மொட்டை மாடிக்கு ஓடுறான். ஹீரோவும் துரத்திட்டு வந்து அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப கன் பாயிண்ட்ல அவனை லாக் பண்ணிடுறாரு. இதுக்கெல்லாம் நீ தானே காரணம்னு கேட்கிறாரு. ஆமா ஆமா, கடவுளை பார்க்கறதுக்காக நான் பண்ணேன்ற மாதிரி சொல்றான். கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் பண்ணல, இவனை மேனிபுலேட் பண்ணி யாரோ பண்ண வச்சிருக்காங்கன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. எல்லா ஸ்பாட்டுக்கும் நீ போயிருக்க, ஆனா நீ தான் கொலை பண்ணியான்னு கேக்குறாரு. நான் அந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் போனேன், நான் தான் கொலை பண்ணேன்னு ஃபாதர் சொன்னாரு, அப்ப நான் தானே பண்ணிருப்பேன்ற மாதிரி இவன் மென்டல் பேஷண்ட் மாதிரி பேசிட்டு இருக்கான். இவனை நல்லா யாரோ மேனிபுலேட் பண்ணிருக்காங்கன்றது ஹீரோக்கு தெரியுது. ஒரு ஸ்டேஜ்ல அவன் ஒரு ராடை வச்சு ஹீரோவை அடிக்கிறதுக்காக வரான். அப்பன்னு பார்த்து நரேன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவனை ஷூட் பண்ணிடுறாரு. ஹீரோவை காப்பாத்துறதுக்காக தான் ஷூட் பண்ணிருப்பாரு. அவனுமே இப்ப காயம் பட்டு மாடியில இருந்து பொத்துன்னு கீழே போய் விழுந்துடுறான். அவசரப்பட்டு எதுக்காக ஷூட் பண்ணன்ற இவரும் நரேன் மேல கோவப்பட்டு இருக்காரு. நரேன் துருத்துருன்னு ஷூட் பண்ணதுனால நரேன் மேலேயே இவருக்கு லைட்டா டவுட்லாம் வருது. மாடியில இருந்து கீழே விழுந்து அவன் இறந்து போயிட்டான்ல, இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு பார்க்கிறதுக்காக வராங்க. ஒய்ஃப் சேஃபா இருக்கிறத இவருமே கவனிக்கிறாரு. இவருக்கு ஜாக்கப் மேல தான் ஹெவியா டவுட் இருக்கு. இவன் உங்களோட பேஷண்ட் தானேன்னு கேக்குறாரு. ஜாக்கப்பும் ஆமான்னு சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து சில வருஷத்துக்கு முன்னாடி அவன் தப்பிச்சு போயிருக்கான் போல. ஹீரோ நியூஸ் பேப்பர்ல இவன் ஃபேஸ பார்த்திருப்பாரு. இவன் ஹாஸ்பிட்டலை விட்டு தப்பிச்சிருக்கான்ற நியூஸையும் பார்த்திருப்பாரு. தப்பிக்க வச்சதே நீங்க தானேன்ற மாதிரி ஜாக்கப்பை பார்த்து கேட்கிறாரு. நான் எதுக்கு தப்பிக்க வைக்க போறேன்ற மாதிரி ஜாக்கப் கேட்கிறாரு. இவனை வச்சு நீங்க நினைக்கிற எல்லாரையும் சாவடிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க, அதனால தான் பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்க, உண்மைதானேன்னு கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லைன்னு ஜாக்கப் சொல்றாரு. நீங்க இப்படிலாம் கேட்டா ஒத்துக்க மாட்டீங்க, இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்கன்னு சொல்றாரு. ஆளுங்களும் கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோவோட பொண்ணு மிஸ் ஆகுறது தெரிய வருது. என்ன ஒய்ஃபை காப்பாத்துறேன்னு பொண்ணை விட்டுட்டுமேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பொண்ணை தேடலான்ற மாதிரி ஒவ்வொரு பக்கம் தேடுறதுக்காக போறாங்க. அப்படி ஒய்ஃப் தேடி வந்துட்டு இருக்கும் போது அந்த கில்லர் ஒய்ஃப் அட்டாக் பண்றதுக்கு வரான். ஆனா ஹீரோ தடுத்து சண்டை போடுறாரு. அவன் ஏதோ ஒரு வேஷத்துல இருக்கான் போல. ஹீரோ கிட்ட மாட்டிடக்கூடாதுன்ற மாதிரி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ துரத்திட்டு வந்து அவனை லாக் பண்ணிடுறாரு. நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு எனக்கு தெரியும் ரோஷன் சொல்றாரு. ரோஷன்னா அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டரோட பேர் தான். எப்படி இவன் கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி ரோஷன் இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்கான். பாலோட தூரத்து தம்பின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அது மூலியமாவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் ஜாக்கப் மேல சந்தேகப்படுற மாதிரி நான் நடிச்சேன்ற மாதிரி சொல்றாரு. ஆக மொத்தத்துல நம்மளை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்றது இந்த இடத்துல ரோஷனுக்கும் தெரிஞ்சிருது. இவனை ஏமாத்துறதுக்காக தான் ஹீரோ ஜாக்கப்பை அரெஸ்ட் பண்ற மாதிரி டிராமாலாம் பண்ணிருப்பாரு. அதை பத்திலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி இவனுமே பொண்ணை வச்சு அம்மாவை தூக்கிடலான்றதுக்காக அம்மா தேடி வரும்போது அவங்கள காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். அதுக்குள்ள ஹீரோ காப்பாத்திடுறாரு. இவனை எப்படி கண்டுபிடிச்சாருன்றதை ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா அந்த இடத்துல வச்சு இவர் முதல்ல இவன் கிட்ட பேசினாரு பாத்தீங்களா, அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, ஜாக்கப்காக ஏற்கனவே நான் சில ஷோலாம் பண்ணிருக்கேன், டிராமாலாம் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருப்பான். அந்த டிராமா மூலியமா இவனுக்கு அந்த விக்டர் பழக்கமா இருக்கலாம், அந்த விக்டரை இவன் மேனிபுலேட் பண்ணிருக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. நான் கெஸ் பண்ணது சரிதானேன்னு கேக்குறாரு. ஆமா, நீ கெஸ் பண்ணது சரிதான்ற மாதிரி இவனுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனோட சொந்தக்கார அண்ணனா தான் பால் இருப்பாரு. பால் தான் இவனை படிக்க வைக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிருப்பாரு. அப்படிப்பட்ட பால் இருக்கார்ல, ஒரு நாள் இவன் கிட்ட சோகமா பேசுறாரு. நான் ஒரு லேடி கூட பழகினேன், ஆனா அந்த லேடி எனக்கு எதிராவே சூழ்ச்சி எல்லாம் பண்ணிருக்கா, ஆனா இது எல்லாத்தையும் நான் சமாளிச்சிருவேன் தம்பி, நீ கவலைப்படாதன்ற மாதிரி பேசியிருப்பாரு. அப்படி பேசினவர் கொஞ்ச நாள்ல கொல்லப்பட்டிருப்பாரு. சோ இதுல சம்பந்தப்பட்டது யாருன்ற மாதிரி இவன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருப்பான். சந்திரிகா சம்பந்தப்பட்டிருக்கா, ஆலிஸ் சம்பந்தப்பட்டிருக்கா, பீனான்ற ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சிருது. சோ நம்ம இந்த கொலையெல்லாம் பண்ணணும், இதை தாண்டி அவங்களுக்கு லாயரா இருந்த தீப்தியும் கொலை பண்ணணும், ஆனா பழி மட்டும் நம்ம மேல விழக்கூடாதுன்னு யோசிச்சிருப்பான். அப்பதான் விக்டர் கடவுளை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறது இவனுக்கு தெரிய வந்திருக்கும். இவனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த விஷயத்த பண்ணணும்னு வேணும்ட்டே இவன் அந்த இடத்தை விட்டு தப்பிக்க வச்சிருப்பான். தப்பிக்க வச்சு ஃபாதர் மாதிரி அடிக்கடி அவன் கிட்ட பேசுவான். அதே மாதிரி பீனாவை லவ் பண்ற மாதிரி இவன் டிராமாலாம் பண்ணுவான். இவன் தான் விக்டரை மேனிபுலேட் பண்றான்ல, இந்த இடத்துக்கு போன்ற மாதிரி சொல்லுவான். அவர் அந்த இடத்துக்கு வந்தோன்னா மயக்கமாக்கிடுவான். உண்மையில கொலையை இவன் தான் பண்ணுவான். ஆனா எல்லாருக்குமே விக்டர் தான் இந்த
விஷயத்த பண்ணான்ற மாதிரி தோணும்ல, அதுக்காக தான் இவன் இந்த விஷயத்த பண்ணிருப்பான். இந்த கொலையெல்லாம் பண்ணது விக்டர்னு விக்டர் மாட்டிப்பான், நம்ம கொலையெல்லாம் பண்ணிட்டு தப்பிச்சிடலான்ற மாதிரி இவன் கணக்கு பண்ணிருப்பான். ஆனா இந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஆயிட்டான். இது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க ரோஷன் இருக்கான்ல, இப்ப கூட நான் நினைச்ச விஷயத்த உன்னால தடுக்க முடியாதுன்னு சட்டுன்னு பறந்து போய் தீப்தியை அட்டாக் பண்றதுக்காக போறான். ஆனா அதுக்குள்ள இவர் இருக்காரு பாத்தீங்களா, கன்னை வச்சு அவனை ஷூட் பண்ணிடுறாரு. ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக இப்படி ஷூட் பண்ணிடுறாரு. அவன் இறந்து போயிடுறான், ஒய்ஃப் தப்பிச்சிடுறாங்க. இப்ப தப்பிச்ச ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஓடி வந்து ஹஸ்பண்ட கட்டி பிடிச்சிடுறாங்க. சோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த இடத்துல சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கடைசியில இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ்றாங்கன்னு காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.